ஹாய், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இனிகோ கம்பெனிலேருந்து இம்பேக்ட் ரிஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை யூஸ் பண்ணி பார்த்தேன் ஒரு 3 மந்த். அது இதோட எம்ஆர்பி ரேட்டு பார்த்தீங்கன்னா 2609 ரூபா. அது மாதிரி வருது. நான் ஆஃபரில் வாங்கினேன் 6500 சம்திங் அது மாதிரி வாங்கினேன். வாங்க இது எப்படி இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதாங்க இது ஒரு ஃபுல் செட்டு. 2 பேட்ரி கொடுத்துறாங்க, 20 வாட்ஸ். இது ஒரு இம்பேக்ட் ரெஞ்சு ஒன்று, கன்று ஒன்று, இது லேம்ப் ஒன்று கொடுத்துட்றாங்க, எல்இடி. இது ஒரு 10 சாக்கெட் கொடுத்துட்றாங்க. இது பேட்ரி போட அடாப்டரு. இது லேம்பு போகிறதுக்கு யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துட்றாங்க. அப்புறம் நம்ம ஸ்க்ரூ ஏற்றுறதுக்கு ஒரு சாக்கெட் ஒன்று கொடுத்துட்றாங்க, கப்ளிங். அப்புறம் நம்ம ஸ்க்ரூ இது பண்ணுறது 10 பிட்டு கொடுத்துட்றாங்க. அதாங்க இது 405 Nm டார்க். இது நம்ம பைக்கு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், காருக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது. காருக்கெலாம் அதிக டார்க் வரும். வாங்க பார்க்கலாம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு. பேட்டரி வச்சு அப்படியே ஹோல்டு பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். இது அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணால் தான் பேட்டரி கரெக்டாக ஃபிட் ஆகும். அதுதான் ஆன் ஆயிடுச்சு. மொத்தம் இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. 3ன்றது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். 2க்கு மாற்றினீங்கன்னா அதை விட கொஞ்சம் ஸ்லோவாக. 1க்கு மாற்றினா அதை விட ஸ்பீடு ஸ்லோவாக சுற்றும். அப்புறம் A1 ஆப்ஷன் ஒன்று இருக்குது. சும்மா ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணால் சும்மா இது மாதிரி. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அப்புறம் நம்ம சென்டர் லாக் ஆகிடும். இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்வர்ட் ஆகும். இதில் எல்இடி ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட்டு ஸ்க்ரூ கிருக்கு போடுற மாதிரி, இருட்டில் என்ன போடுற மாதிரி தான் அந்த லேம்புக்கு. ஓகேங்க, இப்போ லேம்பை பற்றி பார்க்கலாம். லேம்ப் மொத்தம் 3 வெரைட்டியாக டைப்பில் எரியும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பவராக எரியுன்னு வைக்கிறேன். பவராக எரியுதுங்களா. 2வது அதை விட கம்மி பவரு. 3வது பிளிங்காக எரியுது. ஓகேங்க, நல்லா இருக்குங்க. அதில் நம்ம இதுவும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி வச்சுருக்கலாம் அப்படியே. இதையும் 360 இது வர மாதிரி, மூவ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம எதெல்லாம் ஒன்றா மாட்டிக்கலாம். அப்புறம் கீழேயும் மேக்னெட் டைப்பும் கொடுத்துருக்காங்க. நம்ம எதெல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கலாம். ஓகேங்க, எல்இடி கொஞ்சம் ஒத்தாதாங்க இருக்குது. அப்புறம் 10 சாக்கெட் கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணுறதுக்கு. 24லேருந்து 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லா விதமான சாக்கெட்டும் இருக்குது நம்மக்கிட்ட. அப்புறம் மேனுவல் இருக்குது. நீங்கள் எதனா பார்க்கணுன்னா இதிலே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மேனுவலில் படிச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா. சார்ஜர் போகிற அடாப்டருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும் வந்துட்டேன். இதில் சார்ஜர் எப்படி செக் பண்ணுறதுன்னா, சும்மா இது ஒரு கிளிக் பண்ணால் எரியும் லைட்டு. எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க, எரியும். இப்போ 2 பாயிண்ட் இருக்குது. 3 பாயிண்ட்னா ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். இது மாதிரி சார்ஜர் அடாப்டர் நம்ம பேட்ரி இது மாதிரி லாக் பண்ணிவிட்டு
டேரெக்டாக நம்ம கரண்ட்டு சாக்கெட்டில் போட்டு வேண்டியது தான். ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட்டு பிளிங்க் ஆகினே இருக்கும். எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு அப்படியே காட்டும். ஓகேங்களா? இதோ போட்டிருக்கோங்க, இவங்களே போட்டிருக்கோங்க. க்ரீன் வந்தால் ஃபுல்லாகுதுன்னு அர்த்தம். ஃபுல் க்ரீன் வந்தால் ஃபுல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ரெட்டில் இருந்தால் பேட்ரி டவுன்னு அர்த்தம். ஓகேங்க. சும்மா நான் யூஸ் பண்ணி பார்த்தது சும்மா ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன். அதனால தான் உங்கள்கிட்ட நான் வீடியோ போட்டு ஷேர் பண்ணிக்கிறேன்.